இன்றைக்கி ஆரி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தம்பர் ஸ்டிச் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு ரவுண்டு ஷேப் ஒன்று வரைஞ்சிருக்கேன். இந்த ரவுண்டு ஷேப்பில் வந்து நான் வந்து இந்த ஸ்டிச்சை வந்து இப்போ போட போகிறேன். இந்த ஸ்டிச் எப்படின்னா நம்ம எப்போவுமே ஆஸ் யூஷுவலாக யூஸ் பண்ணுற செயின் ஸ்டிச்சை தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லாக் செயின் கொடுத்துட்டு நம்ம ஃபுல்லாகவே ஆரம்பிக்க போகிறோம். இந்த செயின் வந்து எப்படின்னா நம்ம ரவுண்டு ஷேப் கொடுத்துருக்கனால ரவுண்டாகவே இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஃபுல்லாகவே ரவுண்டாக பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த ஷேப் வந்து அழகாக அமைஞ்சிருக்கும். சதுர ஷேப் போட்டாலும் எந்த ஒரு ஷேப் இதில் யூஸ் பண்ணாலுமே அதே மாதிரி நம்ம கொண்டு வந்தால் தான் அந்த ஷேப்புக்குரிய அர்த்தமே இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வரேன் இல்லையா, இதேமாரி நீங்கள் வேறு ஏதாவது ஷேப்பில் கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நான் போட்டுகிட்டே வரும்போது என்னென்னா நம்ம வந்து த்ரெட்டை வந்து ரொம்ப ஸ்பீடாக இழுத்துடக்கூடாது. இழுத்துட்டோம்னா அந்ததுக்கப்புறமே நம்ம வந்து திருப்பி பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் வந்து ஃபர்ஸ்ட்டு தடவை பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டாக பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா இது வந்து கேப் உள்ளவே கூடாது. ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நம்ம வந்து அந்த ரவுண்டு ஷேப்பில் கொண்டு வரும்போது கேப் வரக்கூடாது. ஏன்னா கேப்பு வந்துடுச்சுன்னா அந்த ஸ்டிச்சுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால் கேப்பு வராமல் நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஃபுல்லாகவே நான் போடும் முச்சுலேயும் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த ஸ்டிச் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நீங்கள் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாலும் நம்ம வந்து மெதுவாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதை போடும்போது கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக நம்ம அதை வந்து அந்த ஸ்டிச்சை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க முச்சில் வந்து நமக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் என்னென்னா இது வந்து வேறு டிசைனோடு மேட்ச் பண்ணி பார்க்கும்போதும் நமக்கு வந்து அது ஈஸியாகவும் இருக்கும். படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கிட்டோம்னா அதை வந்து டெய்லி நம்ம வந்து அந்த ஸ்டிச்சை போட்டு பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு அது வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து பாதி அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, எப்பவும் போல் வந்து ஃபுல்லாகவே நம்ம போட்டுட்டு கடைசியில் எண்டு நாட் கொடுப்போம் இல்லையா, அதேமாரி கொடுத்துக்கலாம். இப்போது நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள்.